கொண்டு உங்க சோதிப்பான்னு நினைச்சீங்க பாத்தீங்கன்னா, நீங்க செஞ்ச பழைய பாவங்கள், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிப்புக்கு முன்பதாக சில பாவங்களை செய்து வந்திருப்பீங்க. அது தேவனுக்கு விரோதமான பாவங்களா இருந்திருக்கும். அப்போ நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அந்த பாவத்தை ஆண்டுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் அதை நீங்க விட்டிருப்பீங்க. அப்படி விட்டிருக்கும் பொழுது அந்த பாவத்தை நீங்க மேற்கொண்டு வந்திருக்க போது என்ன ஆகும்னா, இந்த பழைய பாவங்களை தான் என்ன பண்ணுவான்னா, பிசாசு உங்களை செய்ய தூண்டும்படியாக டெம்டேஷன்ஸை கொடுத்து கொண்டே வந்துட்டே இருப்பான். அப்படி வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்ல நாம இந்த பிரச்சனைக்குள்ள வரும்பொழுது நம்ம அதை விழணும் அப்படின்றதுக்காக பிசாசு என்ன பண்ணுவான்னா, இந்த டெம்டேஷன்ஸை உங்களுக்கு கண்டினியூவஸா கொடுத்துட்டே இருக்கும்போது அநேக நேரத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணா விழுந்துரும். அப்படி விழும்பொழுது என்ன ஆகும்னா, அவன் போய் தேவனிடத்துல போய் குற்றப்படுத்துறவனா இருப்பான். இப்போ இதை தான் அவன் என்ன பண்ணுவான்னா முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பான். இப்போ இதை நாம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஏன்னா நமக்கு இதை மேற்கொள்வது